இந்த வாக்கு சதவீதம் என்பது நீங்கள் சொல்வது 45 48ங்கிறது 5 வருஷத்துக்கு முன்னால். இப்போ அரசு ஊழியர் ஆசிரியர் போராட்டம், போக்குவரத்து கழக ஊழியர் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், 5 ஆண்டு ஆட்சிகளில் பாதிக்கப்பட்ட பல்வேறு துறைகள் அமைப்புகள் இருக்குது. அதே வாக்கு சதவீதம் இந்த தேர்தலில் தொடருங்கிறது நான் எந்த நம்பிக்கையில் சொல்றீங்க சார்? இந்த போராட்டங்கள் என்பதெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடியதுதான். நீங்க சர்வாதிகார நாடுகளில் வேண்டுமானால் போராட்டம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது வீடுகளை இடிக்கக்கூடிய புல்டோசர் ஆட்சி நடத்தக்கூடியவர்களுடைய மாநிலங்களில் வேணா போராட்டங்கள் இல்லாமல் இருக்கலாம். இட்ஸ் ஏ டெமோக்ராட்டிக் ஸ்டேட். இங்க போராட்டம் இருக்கதான் செய்யும். சில போராட்டங்கள் நியாயமானதாக கூட இருக்கலாம். அதை போன்ற போராட்டங்களை எங்களுடைய கூட்டணி கலந்து பேசி அவர்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் நிறைவு செய்வோம். மற்றதை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய விஷயத்துல நாங்கள் எதிர்கொள்வோம். இன்னும் ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும், 5 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு வாக்களித்தவர்கள் இப்பொழுது மாறுபடுகிறார்களா? அதுதான் கேள்வி. ஆமா, நீங்க ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய பின்னடைவு அல்லது வெற்றி என்பது என்னன்னா, 5 ஆண்டுகளுக்கு முன்பு வாக்களித்தவர்கள் இப்பொழுது மறுப்பாக பேசினால் அப்பொழுது நாங்க யோசிக்கணும். 5 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு யார் வாக்களித்தார்களோ அவர்கள். அழகரி சார், இந்த இடத்துல தான் சொல்றேன், மறுப்பாக பேசுபவர்கள் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் இப்போது மறுப்பாக பேசுகிறார்கள், களத்தில் நிற்கிறார்கள். போக்குவரத்து கழக ஊழியர்கள் ஆதரவாக பேசியவர்கள் இப்போது களத்தில் போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். தூய்மை பணியாளர்கள் போராட்ட களத்தில் பேசியவர்கள் தேர்தல் களத்தில் இருக்கிறார்கள். மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என்று கூறிய மாணவர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறியவர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். இத்தனை அதிருப்தியும் மீண்டும் அப்படியே வாக்குகளாக விழும் என்று எதிர்பார்ப்பது எப்படி? 2021 திமுக கொடுத்த வாக்குறுதிகள், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம், நீட் தேர்வை ரத்து செய்வோம், போக்குவரத்து கழக ஊழியர்களின் நிலுவைத் தொகையை வழங்குவோம், தூய்மை பணியாளர்களுக்கு அரசு ஊழியர்கள் ஆக்குவோம் என்ற கோரிக்கைகள் தொடர்ச்சியாக வரிசை கட்டி நிற்கிறது. இன்னும் எந்த நம்பிக்கையில் நாங்கள் அதே வாக்குகளை பெறுவோம்னு சொல்றீங்க சார்? அரசு ஊழியர்கள் அனைவரும் எங்களுக்கு வாக்களித்தவர்கள் அல்ல. அரசு ஊழியர்கள்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவானவர்களும் கணிசமாக இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா ஆதரவு நிலையை எடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் அப்பொழுதும் எங்களை எதிர்த்தார்கள், இப்பொழுதும் எங்களை எதிர்க்கிறார்கள். எங்களுக்கு வாக்களித்த சில ஊழியர்கள், எங்களுக்கு வாக்களித்த தரப்பினருக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் அவர்கள் எங்களுக்கு அழுத்தம் கொடுப்பார்கள். எங்களால் முடிந்த காரியங்களை நாங்கள் செய்து கொடுப்போம். முடியாத காரியங்களுக்கு அவர்களுக்கு விளக்கம் தருவோம். அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். உதாரணமாக நீட் தேர்வு சொல்லுகிறீர்கள். நீட் தேர்வை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து மத்திய அரசிற்கு அனுப்பினார்கள். எங்களுடைய கூட்டணியும் அனுப்பிற்று. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனுப்பிய அவர்களுடைய தீர்மானம் மறுநாளே உள்துறை அமைச்சர் மறுப்பு தெரிவித்து அதை இங்கே திருப்பி அனுப்பிவிட்டார். ஆனா 2 ஆண்டு காலம் அதிமுக அதை வெளியிலேயே சொல்ல, ஏன்னா அவர்கள் கூட்டணியில் இருந்த காரணத்தினால் வெளியில சொல்ல. அதன் பிறகுதான் அது வெளியிலேயே தெரிஞ்சது. ஆனா இந்த கூட்டணி அப்படி அல்ல. எங்களுடைய கூட்டணி நாங்க எங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்கிறோம். எங்களுடைய முயற்சிகளுக்கு மத்திய அரசு எதிராக இருக்கிறது. மத்திய அரசோடு நாங்கள் போராடுகிறோம். முதலமைச்சர் பிரதமரிடம் எடுத்து கூறியிருக்கிறார், கடுமையாக பேசியிருக்கிறார். ஒரே மேடையில அவரை வச்சுக்கிட்டு எங்களுடைய கோரிக்கை என்ன என்பதை நாம் சொல்லி இருக்கிறோம். நீதிமன்றத்திற்கு சென்று இருக்கிறோம். இதன் பிறகு அது நடக்கலன்னா அதன் பிறகு அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் செல்வோம். முதலமைச்சர் என்ன சொன்னாரோ அதற்காக போராடுகிறார், அதற்காக செயல்படுகிறார். அவர் ஓடி ஒளிஞ்சுள்ள மறைச்சுள்ள. இது நடக்குது, இது நடக்காம இல்லை. முதலமைச்சர் போராடுகிறார், அதை எப்படியாவது நீக்கணுங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கிறார். எங்களுடைய கூட்டணி கட்சிகளும் நாங்கள் அவருக்கு துணையாக இருக்கிறோம். எனவே இதுல தவறான அம்சம் எதுவும் இல்லை. கேசலகிரி சார், நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. இது நீட் தேர்வு விவகாரத்தில் ஓகே. இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்கள்ங்கிறது காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்களிலேயே பல மாநிலங்களில் இப்போது அது அமலுக்கு வந்திருக்கிறது. இமாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் வாக்குறுதி அளிக்கப்பட்டு அது அமலுக்கு வந்து விட்டது. நீங்கள் 5 ஆண்டுகளாக பல வாக்குறுதிகளை அளித்து விட்டு அதை நிறைவேற்றாமலேயே மீண்டும் மக்களை சென்று சந்திக்கும் பொழுது அந்த 2021 வாக்குகளையே நாங்கள் வாங்கி விடுவோம்
என்று கூறுவதுதான் எப்படி அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் களத்துக்கு செல்வது சரியா? அதற்கு என்ன? பழைய 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 ஓய்வூதிய திட்டம் என்பதுல முதலமைச்சருக்கு மாற்று கருத்தில்லை. அவர் ஒன்றும் மறுத்து பேசல. அவர் சொன்னதுதான் அது. இந்த கூட்டணி சொன்னதுதான் அது. எனவே அவர்கள் அதுல கொள்கை ரீதியா அவருக்கு மாற்று கருத்து இல்ல. காங்கிரஸ் ஆளுகிற சில மாநிலங்கள்ல இவைகள் நடைமுறைக்கு வந்திருக்கிறது என்றால் அங்கே நிதி நிலைமை நன்றாக இருக்கிறது, வேறு செலவுகள் அவர்களுக்கு குறைவாக இருக்கிறது. ஆனா தமிழகத்துல நிதி நிலைமை நமக்கு சரியாக இல்லை. மத்திய அரசு நமக்கு தர வேண்டிய பல்வேறு நிதிகளை அவர்கள் வழங்கவில்லை. உதாரணமாக கல்விக்கு அவர்கள் தர வேண்டிய நிதியை வழங்காமல் இருக்கிறார்கள். இன்னைக்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கூட உண்ணாவிரதம் இருக்கிறார். சசிகாந்த் செந்தில் உண்ணாவிரதம் இருக்கிறார். எதற்காக இருக்கிறார் என்றால் இது மாணவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். மத்திய அரசு நிதி தரவில்லை என்பதற்காக மாநில அரசு செலவு செய்யாமல் இல்லை. வேறு தலைப்புகள்ல செலவினம் இருந்தது, அதை எடுத்து இதுக்கு கொடுத்திருக்கிறாங்க. எனவே அதனால பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற முடியாத பல சூழல்கள் இருக்கின்றன. நிதி நிலைமை சரியாக ஆகிற பொழுது முதலமைச்சர் கண்டிப்பாக செய்வார். ஏன்னா கொள்கை ரீதியாக அவர் அதை ஏற்றுக்கொண்ட விஷயம். இன்னைக்கு அவர் அதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். எனவே அது செயல்படுத்துவார்.